அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் இன்றைய வகுப்பில் 1889 ஆண்டு பிப்ரவரி 11ஆம் நாள் ஜப்பானில் அமலுக்கு வந்த அரசியலமைப்பு, அதற்கான அரசியலமைப்பு எவ்வாறு வளர்ச்சியுற்றது, அதற்கான சூழ்நிலைகள் மற்றும் ஜப்பானின் அரசியலமைப்பின் சிறப்பு அம்சங்கள் குறித்து இந்த வகுப்பில் நாம் விவாதிக்க உள்ளோம். அதற்கு முன்பதாக முந்தைய வகுப்புகளில் நாம் ஜப்பானில் முடியாட்சி மீட்கப்பட்ட, எவ்வாறு முடியாட்சி படை வீடுகளில் இருந்து மீட்கப்பட்டது, முடியாட்சி மீட்புரிமைக்கு பின்பு அல்லது பண்பாட்டு மீட்புரிமைக்கு பின்பு ஜப்பான் எந்த அளவிற்கு பொருளாதாரத்திலும் மற்ற துறைகளிலும் வளர்ச்சியுற்றது என்பதை நாம் தெளிவாக பார்த்தோம். மிகோடாவின் ஆட்சிக்கு பின்பு மிகோடாக்கள் மக்களினுடைய நலனுக்காக ஜப்பானை ஆட்சி செய்ய வேண்டும் என்பதையே முக்கிய இலக்காக கொண்டிருந்தார்கள். 1889ஆம் ஆண்டு ஜப்பான் அரசியலமைப்பு முழுக்க உருவாக்கப்பட்டு அது செயல்படுத்தப்பட்டு நடைமுறைக்கு வந்ததை நாம் இவ்வகுப்பில் விவாதிக்க உள்ளோம். மீஜி முடியாட்சி மீட்கப்பட்ட பின்பு தனிப்பட்ட அரசியலமைப்பு ஜப்பானிற்கு தேவை என்பதை ஜப்பானிய பேரரசர்கள் உணர்ந்திருந்தார்கள். மீஜி முடியாட்சி மீட்கப்பட்ட பின்பு ஜப்பானுக்கு ஒரு தனி அரசியல் அமைப்பு வேண்டும் என்பதற்கான சூழ்நிலை உருவானதை மீஜி அரசு அதிகாரப்பூர்வமாக உணர்ந்தது. எனவே மீஜி அரசாங்கத்தில் ஜப்பானிய மக்களினுடைய பங்களிப்பு மிகவும் அவசியம் என்பதை ஜப்பானிய அரசு உணர்ந்திருந்தது. அனைவருக்கும் பொதுவான அரசியல் நிலையங்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்பது மீஜி அரசின் முக்கிய இலக்காக இருந்தது. ஜப்பானின் இதன் தொடர்ச்சியாக ஜப்பானில் அரசியலமைப்பு படிப்படியாக வளர்ச்சியுற்றது. அரசியலமைப்பு வளர்ச்சியுற்றதோடு மட்டுமல்லாமல் படிப்படியாக ஜப்பானில் பல கட்சிகள் தோன்றி வளர்ந்தன. மன்னரின் அதிகாரங்கள், குறிப்பாக படை வீடுகளில் இருந்து மன்னர்கள் அதிகாரத்திற்கு வந்த பின்பு, முடியாட்சி மீட்டெடுத்த பின்பும் மன்னருடைய அதிகாரங்கள் பெருகாததால் திட்டவட்டமான ஒரு அரசியலமைப்பு ஜப்பானுக்கு தேவைப்பட்டது. எனவே ஜப்பானிற்கு அரசியலமைப்பு, ஒரு தனிப்பட்ட அரசியலமைப்பு வேண்டுமென்ற தேவை, வேண்டுமென்ற சூழல் உருவாக ஆரம்பித்தது. இதற்காக பல அரசியல் நிபுணர்கள் மற்றும் சட்ட வரை வல்லுநர்கள் கூடிய குழு ஒவ்வொரு கட்டமாக ஜப்பானினுடைய அரசியல் அமைப்பில் பல மாற்றங்களை ஏற்படுத்தியதை நாம் பார்க்க உள்ளோம். இடகாகி தைசுகி என்னும் மன்னர் முடியாட்சி மீட்கப்பட்ட பின்பு ஜப்பானின் அரசியலமைப்பு உருவாக்கப்பட்ட காலத்தில் அவர் மன்னராக தொடர்ந்த போது அவர் இடகாகி தைசுகி அரசியலிலிருந்து விலகி எவ்வாறு ஜப்பானின் அரசியலமைப்பை வளர்ப்பது என்பதில் அதிக ஆர்வம் காட்டலானார். எனவே இடகாகி தைசுகி அரசியலிலிருந்து முழுக்க தன்னை விலக்கி கொண்டு ஜப்பானினுடைய அரசியலமைப்பின் வளர்ச்சிக்கு வித்திட்டார் என்பதில் எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை. எனவே இவர் ஜப்பானினுடைய அரசியலமைப்பு வளர்ச்சிக்காக 1873 ஒரு பொது அமைப்பை உருவாக்கினார். இந்த பொது அமைப்பின் மூலமாக, இவரால் உருவாக்கப்பட்ட 1873 உருவாக்கப்பட்ட இப்பொது அமைப்பின் மூலமாக ஜப்பானிற்கு ஒரு பிரதிநிதித்துவ அவை வேண்டும் என்பதன் முக்கியத்துவத்தையும் அவர் உணர்த்தினார். இதனால் 1874 ஜப்பானில் ஒரு பிரதிநிதித்துவ அவை உருவாக்கப்பட்டது. இந்த பிரதிநிதித்துவ அவையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் தேர்வாளர்களுக்கு துணையாக இருப்பார்கள். தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் தேர்வாளர்களுக்கு துணையாக இருப்பார்கள் என்று வரையறை செய்யப்பட்டது. இதனை அடுத்து 1874 ரிஷிஷா என்ற அமைப்பினையும் இடகாகி தைசுகி தோற்றுவித்தார். 1874 இடகாகி தைசுகி இவர் ரிஷிஷா என்ற அமைப்பையும் தோற்றுவித்தார். இவ்வமைப்பு ஜப்பானை பொருளாதார தன்னிறைவுடன் கூடிய நாடாக உருவாக்க வேண்டும் என்பதே தலைமை இலக்காக கொண்டிருந்தது. இடகாகி தைசுகி முடியாட்சி மன்னராக இருந்த போதிலும்
ஜப்பானினுடைய அரசியல் வளர்ச்சிக்கு மிகவும் பாடுபட்டவர் என்பதில் எந்த ஒரு ஐயப்பாடும் கிடையாது. ஜப்பானில் ஒரு பிரதிநிதித்துவ அவை உருவாக்க வேண்டும் என்பதற்கான பல முயற்சிகளை மேற்கொண்டவர். அதோடு மட்டுமல்லாமல் 1874 ரிஸ்ஸிஷா என்ற அமைப்பினையும் இவர் ஏற்படுத்தினார். இந்த அமைப்பின் மூலமாக பொருளாதார தன்னிறைவுடன் கூடிய ஜப்பானை உருவாக்க வேண்டும் என்பதை தலைமை இலக்காக இந்த ரிஸ்ஸிஷா அமைப்பு கொண்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து 1868 வெளியிடப்பட்ட ஜப்பானின் மீஜி முடியாட்சி மீட்கப்பட்ட பின்பு 1868 வெளியிடப்பட்ட உறுதிமொழி பத்திரத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அவையொன்றினை வெகு விரைவில் ஏற்படுத்த வேண்டும் என்று மன்னராட்சி வற்புறுத்தியது. இதுக்கு எதிராக பல கட்சிகள், இக்கோட்பாடுகளுக்கு எதிராக பல கட்சிகள், ஜப்பானில் அன்றைக்கு இருந்த பல கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்த போதிலும் 1870 வெளியிடப்பட்ட முதல் ஜப்பானிய செய்தித்தாள் ஜப்பானின் அரசியலில் கண்டிப்பாக மாற்றங்கள் கொண்டு வர வேண்டும் என்ற கருத்துக்களை மக்களிடையே பரப்பியது. இது மக்களிடையே கடும் வரவேற்பை பெற்றது. இதன் தொடர்ச்சியாக பத்திரிகைகளில் வெளிவந்த செய்திகளின் தொடர்ச்சியாக ஜப்பான் மக்களுக்கு அரசியலமைப்பு பற்றி ஒரு தெளிவான விழிப்புணர்வு கிடைத்தது. எனவே மக்கள் அனைவரையும் ஒன்றிணைக்கும் ஒரு அரசியலமைப்பு உருவாவதற்கான ஒரு முகாந்திரம், ஒரு சூழல் உருவான நிலையை நாம் இங்கு பார்க்கின்றோம். இதனை அடுத்தே ஒசாகா மாநாடு என்ற மாநாடு கூட்டப்பட்டது. இந்த ஒசாகா மாநாடு 1875 கூட்டப்பட்டது. மக்களிடையே மேற்குறிப்பிட்ட சூழ்நிலை காரணமாக மக்களிடையே ஏற்பட்ட விழிப்புணர்வு மக்களை ஆழ்ந்து சிந்திக்க தூண்டியது. இதன் காரணமாக 1875 ஒசாகா என்னும் இடத்தில் ஓர் மாநாட்டினை கூட்டி முடிவெடுக்க வேண்டிய கட்டாய சூழலுக்குள் இடக்காகி தைசுகி தள்ளப்பட்டார். இந்த அமைப்பின் காரணமாக, இந்த ஒசாகா மாநாட்டின் காரணமாக சில தீர்மானங்கள், கீழே குறிப்பிட்டு இருக்கக்கூடிய சில தீர்மானங்கள், பின் குறிப்பிடப்பட்டுள்ள சில தீர்மானங்கள் ஒசாகா மாநாட்டில் முடிவெடுக்கப்பட்டது. அதன்படி முதல் தீர்மானமாக ஜென்ரோ என்ற செனட் மன்றம் உருவாக்கப்பட்டது. வயது முதிர்ந்தோர் மற்றும் அனுபவசாலிகள் நிறைந்த அமைப்பாக இந்த ஜென்ரோ மன்றம் அல்லது செனட் அவை உருவாக்கப்பட்டு, இதில் அரசியல் அமைப்பு அடிப்படையில் அரசினை நடத்தி செல்ல உரிமை பெற்ற தேசிய உறுப்பினர்கள் அங்கம் வகிக்க வேண்டும் என்று வகை செய்யப்பட வேண்டும் என்று முதல் தீர்மானமாக ஒசாகா மாநாட்டின் முதல் தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டது. செனட் அவை அல்லது ஜென்ரோ என்ற முதிர்ந்த அல்லது அரசியல்வாதிகள் அடங்கிய குழு ஒன்று நியமிக்கப்பட வேண்டும் என்று முடிவெடுக்கப்பட்டது. இதுவே முதல் தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டது. இரண்டாவதாக ஒசாகா மாநாட்டில் நாட்டின் நீதித்துறை சீராகவும் சுதந்திரமாகவும் இயங்க வேண்டும். நாட்டின் நீதித்துறை சீராகவும் சுதந்திரமாகவும் செயல்பட வேண்டும். இதற்காக தனிப்பட்ட நீதிமன்றம் ஒன்று அமைக்க வேண்டும் என்று ஒசாகா மாநாட்டில் இரண்டாவது தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டது. மூன்றாவதாக கூட்டரசு மாநிலங்களின் ஆளுநர்கள் அடங்கிய மாநாடு ஒன்று கூட்டப்பட்டு அதன் வாயிலாக செனட் மன்றம் ஒன்றை தோற்றுவிப்பதற்கான வழிமுறைகளை செயல்படுத்த வேண்டும் என்று 3 முக்கியமான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. ஒசாகா மாநாடு 1875 இடக்காகி தைசுகி என்பவரால் ஏற்படுத்தப்பட்டது. இம்மாநாடு 3 முக்கியமான முடிவுகளை மேற்கொண்டது. இந்த மாநாட்டில் 3 முக்கியமான முடிவுகள் தீர்மானிக்கப்பட்டன. அதன்படி முதல் தீர்மானமாக செனட் அல்லது ஜென்ரோ என்ற அமைப்பு உருவாக்கப்பட்டது. இரண்டாவதாக நீதித்துறை சுதந்திரமாகவும் நீதித்துறை எந்த பாகுபாடு இன்றியும் செயல்பட வேண்டும் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. இதற்காக தனிப்பட்ட நீதிமன்றமே அமைக்கப்பட்டது. மூன்றாவது கூட்டரசு மாநிலங்களில் ஆளுநர்கள் அடங்கிய மாநாடு ஒன்று கூட்டப்பட்டு அதன் வாயிலாக செனட் மன்றம் இயங்க வேண்டும் என்று 3 முக்கியமான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன.
எனினும் தீர்மானங்களை பிற கட்சியினர்கள், ஜப்பானில் உருவாகிய பிற கட்சியினர்கள் ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால் இத்தீர்மானங்களை செயல்படுத்த முடியாத ஒரு சூழல் இடக்காகி தைசுகிக்கு ஏற்பட்டது. எனினும் இடக்காகி தைசுகி இத்தீர்மானங்களை நிறைவேற்றுவதற்கான பல முயற்சிகளை கையாண்டார் என்பதில் எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை. இதனைத் தொடர்ந்து இடக்காகி தைசுகி 1878 ஆண்டு செப்டம்பரில் ஐகோ குஷாக் என்னும் ஒரு கழகத்தை நிறுவினார். இதனைத் தொடர்ந்து ஒசாகா மாநாட்டிற்கு பின்பு 1878 செப்டம்பர் மாதத்தில் ஐகோ குஷாக் என்ற கழகம் ஒன்றை நிறுவினார். இக்கழகத்தை தொடர்ந்து பல கழகங்கள் ஜப்பானில் உருவாகின. இக்கழகங்கள் அனைத்தும் அரசியல் அமைப்பின் அடிப்படையிலே எழுந்த கழகங்கள் ஆகும். இக்கழகங்களை தொடர்ந்து ஜப்பானில் பல அரசியல் கட்சிகள் தோன்ற ஆரம்பித்தன. அவ்வாறு என்னென்ன அரசியல் கட்சிகள் முக்கியமாக ஜப்பானில் தோன்றியது என்பதை பார்ப்போம். பிரான்சின் விடுதலை கோட்பாடுகள் அடங்கிய ஜியூட்டோ என்ற தாராள கட்சி உருவாக்கப்பட்டது. பிரான்சின் விடுதலை கொள்கைகளை கொண்ட பிரான்ஸ் நாட்டின் விடுதலை கோட்பாட்டினை கொண்ட தாராள கட்சி அல்லது ஜியோட்டோ என்ற தாராள கட்சி முதல் கட்சியாக ஜப்பானில் உருவாக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அடுத்த கட்சியாக ரிக்கன் ஹெய் ஷிண்டே என்ற தாராள பழமையாளர் கட்சியானது தோற்றுவிக்கப்பட்டது. ரிக்கன் ஹெய் ஷிண்டே என்ற தாராள பழமையாளர் கட்சியானது உருவாக்கப்பட்டது. இந்த தாராள பழமையாளர் கட்சி பழமைவாதத்தையும் அரசியலையும் மக்களிடையே முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்பதே இக்கட்சியினுடைய நோக்காக இருந்தது. ரிக்கன் ஹெய் ஷிண்டே முதலாவதாக தோற்றுவிக்கப்பட்ட கட்சி ஜியோடோ. இந்த கட்சி தாராள கட்சியாக உருவாக்கிட்டு அதனைத் தொடர்ந்து ரிக்கன் ஹெய் ஷிண்டே என்ற மற்றொரு கட்சியும் ஜப்பானில் உருவாகியது. இதனை அடுத்து ரிக்கன் ஹெய் டெய்செய்டோ என்ற மற்றொரு கட்சி. இக்கட்சி முடியாட்சி கட்சி, மன்னராட்சியுடன் கூடிய பாராளுமன்ற ஆட்சி. இக்கட்சி எதை வலியுறுத்தியது என்று பார்த்தால் மன்னராட்சியுடன் கூடிய பாராளுமன்ற ஆட்சி, அதாவது கட்டுப்படுத்தப்பட்ட முடியாட்சி என்ற கோட்பாடுகள் அடங்கிய கட்சியாக ரிக்கன் ஹெய் டெய்செய்டோ என்ற கட்சி உருவாக்கப்பட்டது. இவ்வாறு படிப்படியாக ஜப்பானில் பல கட்சிகள் தோன்றியன. அதனைத் தொடர்ந்து இக்கட்சிகள் தோன்றினாலும் அரசியலில் முழு அதிகாரமும் செல்வாக்கும் ஜப்பானிய பேரரசரிடமே இருந்தது என்பதில் எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை. இதனைத் தொடர்ந்து 1887 கோதே என்பவர் மக்கள் உரிமை இயக்கம், பீப்புள்ஸ் ரைட் மூமெண்ட், மக்கள் உரிமை இயக்கம் என்ற மற்றொரு இயக்கத்தையும் ஏற்படுத்தினார். இவ்வாறு ஜப்பானில் பல கட்சிகள் தோன்றி வளர ஆரம்பித்தன. இச்சூழலில்தான் பல கட்சிகள் தோன்றினாலும் மன்னரினுடைய அதிகாரங்களை கட்டுப்படுத்துவதற்கான, மன்னருடைய அதிகாரங்களை சரிப்படுத்துவதற்கான எந்த ஒரு அமைப்பும் இல்லாமல் இருந்த ஒரு காலகட்டத்தை நாம் பார்க்கின்றோம். இச்சூழலில்தான் மன்னரினுடைய மறுமொழி பிரகடனம் வெளியிடப்படுகிறது. கட்சிகள் வளர்ச்சியுற்ற போதும் அரசினால் எவ்விதமான முடிவையும் எடுக்க இயலவில்லை. பல கட்சிகள் ஜப்பானில் தோன்றிய போதும் ஜப்பானுடைய பேரரசினால் எந்த விதமான முடிவையும் எடுக்க முடியவில்லை. எனவே 1881 பேரரசர் மறுமொழி ஒன்றினை வெளியிட்டார். எனவே ஜப்பானினுடைய பேரரசர் 1881 மறுமொழி ஒன்றினை வெளியிட்டார். இம்மறுமொழியின் இம்மறுமொழி 3 முக்கிய கோட்பாடுகளை உள்ளடக்கியதாக காணப்பட்டது. முதல் கோட்பாடாக 23 ஜப்பானின் முன்னுரிமை மீட்கப்பட்டு 23வது ஆண்டில் நடவடிக்கைகளை தீர்மானித்தலின் பொருட்டு பாராளுமன்றம் ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டது. ஜப்பானின் முடியாட்சி மீட்கப்பட்டு 23வது ஆண்டில் ஜப்பானில் பாராளுமன்றம் ஒன்று அமைக்கப்பட வேண்டும் என்று உறுதிமொழி செய்யப்பட்டது. இரண்டாவதாக, மன்னருக்கு இருக்கக்கூடிய அதிகார வரம்பினை ஒட்டிய பாராளுமன்றத்தினை ஏற்படுத்துவதற்கான கருத்துக்கள் அவ்வப்போது அறிவிக்கப்பட வேண்டும்.
மன்னருக்கு என்னென்ன அதிகாரங்கள் இருக்கிறதோ அந்த அதிகாரங்களை கட்டுப்படுத்துவதற்காக ஒரு பாராளுமன்ற அமைப்பு கட்டாயம் வேண்டும் என்ற மறுமொழியும் பிரகடனம் செய்யப்பட்டது. இம்மறுமொழி மூலம் மக்கள் பிரிவினரின் கருத்துக்கள் தள்ளி வைக்கப்பட்ட போதும் அரசியல் கட்சிகள் கிளர்ச்சியில் ஈடுபட்டன. ஜப்பானினுடைய பேரரசருடைய கருத்துக்கள் மட்டுமே எடுக்கப்பட்டதே தவிர மக்களுடைய கருத்துக்கள் இங்கு ஏற்கப்படவில்லை. எனவே ஜப்பானின் அரசியல் கட்சிகள் இக்கோட்பாட்டை இக்கோட்பாட்டை எதிர்த்து கிளர்ச்சியில் ஈடுபடலானார்கள். அரசு 1882 செய்தித்தாள்கள் மூலமாக அரசினை கேலி செய்து என்னென்ன கொள்கைகள் வெளியில் வருகிறதோ அத்தனையும் தடை செய்வதற்கான தடை சட்டத்தை பிறப்பியது. அதோடு மட்டுமல்லாமல் 1882 அரசினை கேலி செய்தோ சித்தரித்தோ தேவையில்லாத கருத்துக்கள் வெளியில் வருவதை தடை செய்வதற்கான சட்டத்தை பிறப்பித்தது. அதோடு மட்டுமல்லாமல் 1883 வெளியிடப்பட்ட மற்றொரு ஆணை மூலமாக அரசியல் கட்சிகள், ஜப்பானில் இதுவரைக்கும் உருவாகியிருந்த அரசியல் கட்சிகள் தடை செய்யப்பட்டன. எனவே மக்கள் இப்பிரகடனங்கள் மக்களின் மனவெழுச்சிற்கு எதிராக தம்முடைய கொள்கைகளை திணிப்பதாக கருதியது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஜப்பானினுடைய பேரரசு மக்களுக்கு எதிராக தங்களுடைய கோட்பாடுகளை, அதிகாரங்களை செயல்படுத்துவது இயலாத காரியம் என்பதை நன்கு புரிந்து கொண்டது. எதிர்மறையான செயல்முறைகளுடன் இணக்கமான கருத்துக்களை செயல்படுத்த முனைந்தது ஜப்பானினுடைய பேரரசு. கண்டிப்பாக மக்களுக்கு எதிராக எந்த கோட்பாடுகள் கொண்டு வரப்பட்டாலும் அதற்கு கடுமையான எதிர்ப்புகள் வரும் என்பதை ஜப்பானினுடைய பேரரசு உணர்ந்து கொண்டமையால் மக்களுக்கு இணங்க, மக்களுக்கு சாதகமான அதிகாரங்களையும் மக்களுக்கு சாதகமான சூழ்நிலையும் ஏற்படுத்துவதற்கான அரசியல் அமைப்பினை ஏற்படுத்தும் முனைப்போடு ஜப்பானினுடைய பேரரசு முன்வந்தது. ஜப்பானுக்கு கட்டுப்பாடான அரசியலமைப்பு தேவை என்பதை நன்கு புரிந்து கொண்டது. ஜப்பானினுடைய அரசியல் அமைப்புக்கு கட்டுப்பாடான அரசியலமைப்பு தேவை என்பதை நன்கு புரிந்து கொண்டது. இத்தகைய சூழலில்தான் இட்டோஹிரோ பூமி என்பவருடைய தலைமையில் ஒரு தூதுக்குழுவை அயல் நாட்டுக்கு அனுப்பியது ஜப்பானினுடைய பேரரசு. மக்கள் மனதில் நம்பிக்கையூட்டி அவர்களது கருத்துக்களின் அடிப்படையில் இத்தூதுக்குழு மக்களினுடைய அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட தூதுக்குழுவை கவுண்ட் இட்டோஹிரா பூமி என்பவர் இத்தூதுக்குழுவினுடைய தலைவராக செயல்பட்டார். இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குவதற்கு எப்படி டாக்டர் அம்பேத்கர் வரைவு குழுவினுடைய தலைவராக இருந்தாரோ அதை போன்று ஜப்பானினுடைய அரசியல் அமைப்பை சரியாக நிர்ணயிப்பதற்காக இட்டோஹிரோ பூமி என்பவர் நிர்வகிக்கப்பட்டார். இவர் 1882 அயல் நாடுகளுக்கு சென்று, குறிப்பாக அமெரிக்கா, இங்கிலாந்து போன்ற மிகச்சிறந்த நாடுகளுக்கு பயணம் செய்து அங்கு உள்ள அரசியல் சூழ்நிலைகள், அங்குள்ள அரசியல் அமைப்பின் சிறப்பியல்புகள், பாராளுமன்றத்தினுடைய செயல்பாடுகள் இவற்றையெல்லாம் கற்று தேர்ந்து வருவதற்காக இட்டாஹிரா பூமி என்பவருடைய தலைமையில் ஒரு தூதுக்குழு அயல் நாடுக்கு பிரயாணமாக 1882 அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த இட்டாஹிரா பூமி 1 வருடங்கள் இங்கிலாந்து, அமெரிக்கா போன்ற நாடுகளில் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு அந்நாட்டினுடைய அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய சிறப்பியல்புகள், அதை செயல்படுத்துவதற்கான தன்மைகள் அனைத்தையும் கற்று தேர்ந்து 1883 இது 1883 தாயகம் திரும்பிய இட்டாஹிரா பூமி 3 முக்கிய கோட்பாடுகளை அடிப்படையாக கொண்ட அரசியலமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் என்று விளைந்தது. தாயகம் திரும்பிய இட்டாஹிரா பூமி என்ற தூதுக்குழு 3 முக்கியமான கோட்பாடுகளை உடைய அரசியலமைப்பு ஜப்பானுக்கு அவசியம் என்பதை உணர்ந்து அதன் அடிப்படையில் அரசியலமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் என்று வற்புறுத்தியது. அதன்படி முதலாவது கோட்பாடாக மன்னரின் அதிகாரங்கள், அவருடைய செல்வாக்குக்கு மதிப்பு ஆகியவற்றுடன் இறைமையானது மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று வற்புறுத்தியது. முதல் இட்டாஹிரா பூமியினுடைய அரசியல் கோட்பாட்டின் முதல் கூற்றாக
மன்னரினுடைய அதிகாரங்களுக்கும் அவருடைய செல்வாக்கிற்கும் மதிப்பு தருதல், அதோடு மட்டுமல்லாமல் மக்களுடைய இறையாண்மையை போற்ற வேண்டும் என்பது முதல் கோட்பாடாக இருந்தது. இரண்டாவதாக இட்டாஹிரா பூமி குழு இட்டாஹிரா பூமி குழுவினுடைய பரிந்துரை என்னவென்றால், முன்னிலை மீட்சி மற்றும் படைமானிய திட்டங்கள் ஒழிப்பு போன்றவற்றிற்கு துணை புரிந்தவர்களுக்கு உயர் பதவிகள் வழங்க வேண்டும் என்று பரிந்துரை செய்தது. முன்னிலை மீட்சி, ஜப்பானில் பேரரசினுடைய பண்டுரிமை மீட்சி அல்லது முன்னுரிமை மீட்சிக்கும் படைமானிய திட்டங்களை ஒழிப்பதற்கு யார் யார் பங்காற்றினார்களோ அவர்களுக்கு உயர் பதவிகள் வழங்க வேண்டும் என்று பரிந்துரை செய்தது. மூன்றாவதாக, தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் அடங்கிய பூமி குழு ஜப்பானுடைய பேரரசர்களிடம் 3 கோரிக்கைகளை முன்வைத்தது. இதனால் இட்டாஹிரா பூமி கருத்துக்கள் அடிப்படையாக கொண்ட முன்னேற்பாடாக சில மாற்றங்கள் ஜப்பானில் உருவாக்கப்பட்டன. ஜப்பானில் இதற்கு அரசியலமைப்பு 1889 பிப்ரவரி 11 வெளிவருவதற்கு முன்பே சில அரசியலமைப்பின் சிறப்பு தன்மை வாய்ந்த செயல்பாடுகள் இட்டாஹிரா பூமியினுடைய கோட்பாடுகளின் அடிப்படையில் செயல்படுத்தப்பட்டது என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இதன்படி 1884 பீர்கள் ஹவுஸ் ஆஃப் பீர்கள் அமைப்பு என்ற ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டது. இவ்வமைப்பில் செல்வந்தர்கள், உயர்தர அரசியல் அதிகாரிகள் இடம்பெற்றிருந்தார்கள். இவர் இட்டாஹிரா பூமியினுடைய பரிந்துரைப்படி ஒரு குழு அமைக்கப்பட்டது. அக்குழு பீர் அமைப்பு என்று அழைக்கப்பட்டது. இக்குழுவில் செல்வந்தர்கள் மற்றும் உயர்தர அரசியல் அதிகாரிகள் இடம்பெற்றிருந்தனர். இட்டாஹிரா பூமிக்கு பின்பு 1883 ஈடோவை முதல் ஜப்பானிய தலைமை அமைச்சராக கொண்ட அமைச்சரவை ஒன்று தோற்றுவிக்கப்பட்டது. 1880 இது ஜப்பானினுடைய அரசியலமைப்பு நிகழ்வில் ஒரு முக்கியமான மாற்றத்தை ஏற்படுத்தியது. ஒரு மைல் கல்லாக நாம் இதை பார்க்கின்றோம். கவுண்ட் ஈடோவினுடைய வருகைக்கு பின்பு ஜப்பானினுடைய அரசியல் அமைப்பில் பல மாற்றங்கள் ஏற்பட்டதை நாம் இங்கு பார்க்கின்றோம். 1883 ஈடோவை முதல் தலைமை அமைச்சராக கொண்ட ஒரு அமைச்சரவை குழு ஒன்று உருவாக்கப்பட்டது. இந்த அமைச்சரவை எதை போன்று இருந்தது என்று பார்ப்போமேயானால், ஜெர்மனிய நாட்டினுடைய அமைச்சரவை எப்படி இருந்ததோ, கேபினட் அமைச்சரவை என்பது கேபினட் எப்படி இருந்ததோ, ஜெர்மானிய முன்மாதிரியான கேபினட் ஜப்பானில் உருவாக்கப்பட்டது. அதன் பின்பு 1888 பிரிவி கவுன்சில் என்ற அமைப்பும் உருவாக்கப்பட்டது. 1888 பிரிவி கவுன்சில் என்ற அமைப்பும் உருவாக்கப்பட்டது. இந்த பிரிவி கவுன்சில் அரசியல் அமைப்பினை பற்றி ஆய்வு செய்வதற்காகவே ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பாகும். பிரிவி கவுன்சில் என்பது அரசியல் அமைப்பை பற்றி 1888 பிரிவி கவுன்சில் என்ற அமைப்பு உருவாக்கப்பட்டது. இந்த பிரிவி கவுன்சில் என்ற அமைப்பு ஜப்பானின் அரசியல் அமைப்பை பற்றி ஆய்வு செய்வதற்காகவே ஏற்படுத்தப்பட்ட ஒரு அங்கமாக செயல்பட்டது. இதன் இறுதியாக இடகாகி தைசுகி, இட்டோஹிரா பூமி மற்றும் கவுண்ட் ஈடோ இவர்களுடைய கடுமையான முயற்சியினால் இறுதியாக ஜப்பானினுடைய அரசியல் அமைப்பு வடிவமைக்கப்பட்டது. இந்த ஜப்பானினுடைய அரசியல் அமைப்பு வடிவமைக்கப்பட்டு இது செயல்பாட்டிற்கு வந்த தினம் 1889 ஆண்டு பிப்ரவரி 11 செயல்முறைக்கு வந்தது. அரசியல் அமைப்பு பேரரசரின் அரசியலமைப்பு என்றே அழைக்கப்பட்டது. ஜப்பானினுடைய அரசியலமைப்பை பேரரசரினுடைய அரசியலமைப்பு என்றே அழைக்கப்பட்டது. ஏனென்றால் இங்கு குறிப்பிடப்பட்டுள்ள உரிமைகள் மற்றும் அதிகாரங்கள் பெரும்பாலும் ஜப்பானினுடைய பேரரசருக்கு சாதகமாகவே இருந்தது. அதனால்தான் ஜப்பானினுடைய அரசியலமைப்பை நாம் பேரரசரின் அரசியலமைப்பு என்று அழைக்கின்றோம்.
பேரரசரின் அரசியலமைப்பு என்பது உரிமைகள் மற்றும் ஜப்பானிய பேரரசரின் உரிமைகள் மற்றும் அதிகாரங்களை காப்பதற்காகவே உருவாக்கப்பட்ட அரசியலமைப்பாக இருந்தது. இவ்வரசியலமைப்பு 1889 ஆண்டு பிப்ரவரி 11 வெளியிடப்பட்டது. பிரான்ஸ் மற்றும் இங்கிலாந்தின் அரசியல் அமைப்புகளில் இருந்து ஜப்பான் அரசியலமைப்பு முற்றிலும் மாறுபட்டதாக காணப்பட்டது. பிரான்ஸ் மற்றும் இங்கிலாந்து அரசியல் அமைப்பில் இருந்து ஜப்பானினுடைய அரசியலமைப்பு முற்றிலும் மாறுபட்டதாகவே காணப்பட்டது. 1890 ஜூலை 1 பாராளுமன்றத்திற்கான பொது தேர்தல் நடத்தப்பட்டது. அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டது. அரசியலமைப்பு உருவான சில காலங்களிலேயே 1890 ஜூலை 1 ஜப்பானில் பொது தேர்தல் நடத்தப்பட்டது. பாராளுமன்றத்திற்கான பொது தேர்தல் நடத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 1890 நவம்பரில் பாராளுமன்றம் கூடியது. பொது தேர்தல் நடத்தப்பட்டு சில மாதங்களிலேயே 3-4 மாதங்களிலேயே பாராளுமன்ற அவையும் கூடியது. 1880 முதல் 1890 வரை 10 ஆண்டு காலமாக வளர்ச்சியுற்ற அரசியலமைப்பு கவுண்ட் ஈடோவினால் உருவாக்கப்பட்டு கடைசியாக நடைமுறைக்கு படுத்தப்பட்டது. எவ்வாறு இந்தியாவில் இந்திய அரசியலமைப்பு டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய குழுவின் மூலமாக உருவாக்கப்பட்டு டாக்டர் அம்பேத்கர் அவர்களால் உருவாக்கப்பட்டதோ இதை போன்று படிப்படியாக ஜப்பானினுடைய அரசியலமைப்பு இடக்காகி தைசுகியில் இருந்து இட்டோகிரா பூமி வரை பல அரசியல் பிரமுகர்களின் தலையீடுகள் மூலமாகவும் பங்களிப்பு மூலமாகவும் இறுதியாக கவுண்ட் ஈடோவினுடைய முயற்சியினால் ஜப்பானின் அரசியலமைப்பு 1889 ஆண்டு பிப்ரவரி 11 செயல்பாட்டுக்கு வந்தது என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை. நடைமுறைக்கு வந்த அரசியலமைப்பு பல சிறப்பு அம்சங்களை கொண்டிருந்ததாக இருந்தது. நாம் இப்போது இந்திய அரசியலமைப்பை பார்க்கும்போது எவ்வளவு சிறப்பு அம்சங்கள் 16-17 சிறப்பு அம்சங்களாக நாம் பார்க்கின்றோம். மிக நீண்ட அரசியலமைப்பு, பாராளுமன்ற நடைமுறையிலான அரசியலமைப்பு என்று ஒவ்வொரு அங்கமாக நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு இருப்பதை போன்றே ஜப்பானினுடைய அரசியலமைப்பில் பல சிறப்பு அம்சங்கள் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இதனுடைய முதல் அம்சமாக நாம் பேரரசர் அவருடைய அதிகாரங்களை பற்றி பார்ப்போம். பேரரசர் கவுண்ட் ஈடோவினால் உருவாக்கப்பட்ட இந்த அரசியலமைப்பு பேரரசரின் மேலாண்மையை காக்கக்கூடியதாக அமைந்திருந்தது. ஏற்கனவே நாம் பார்த்தது போன்று ஜப்பானினுடைய அரசியலமைப்பு பேரரசரின் அரசியலமைப்பு என்று அழைக்கப்பட்டது. அதற்கான காரணம் என்னவென்றால் ஜப்பானின் பேரரசர்களுடைய அதிகாரங்களையும் உரிமைகளையும் காக்கக்கூடிய ஒரு அரசியலமைப்பாக ஜப்பானின் அரசியலமைப்பு இருந்தது என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. உண்மையான அதிகாரங்களை பெற்ற பிரதிநிதிகள், பிரதிநிதித்துவ அமைப்புகள் ஆகியவற்றின் மூலம் தனது ஆளுகையை செலுத்தினார் பேரரசர் உண்மையான முழு அதிகாரங்களை பெற்று பிரதிநிதிகள் மற்றும் பிரதிநிதித்துவ அமைப்புகள் மூலம் தன்னுடைய ஆட்சியை நடத்தினார் என்பதில் எந்த ஒரு ஐயப்பாடும் கிடையாது. இரண்டாவதாக, முடியாட்சி மீட்கப்பட்டு நிலையுடையதாக ஆக்கப்பட வேண்டும் என்பதற்காக பேரரசர்களுக்கு அதிக அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஜப்பானினுடைய அரசியலமைப்பு முடியாட்சி தொடர வேண்டும் என்பதற்காகவே பேரரசருக்கு அதிக அதிகாரங்களையும் உரிமைகளையும் கொடுத்தது என்பதை நாம் பார்க்கின்றோம். இது தவிர்த்து நீதி, நிர்வாகம், சட்டம் போன்றவற்றில் பேரரசருக்கு அதிக அதிகாரங்கள், முழு அதிகாரமும் அவருக்கு ஒதுக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். மூன்றாவது அம்சமாக நீதி, சட்டம் மற்றும் நிர்வாகம் போன்ற 3 துறைகளிலும் பேரரசருக்கு முழு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. நான்காவதாக, தலைமை அமைச்சரும் அரசாங்கமும் பேரரசருக்கு துணையாக நின்றார்கள். தலைமை அமைச்சரும் அரசாங்கமும் பேரரசருக்கு துணையாக ஜப்பானை ஆட்சி செய்வதற்கு துணையாக நின்றார்கள். ஐந்தாவதாக, பிரதிநிதிகள் மூலம் பேரரசர் தன்னுடைய கொள்கைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய முழு உரிமையை பெற்றிருந்தார். பிரதிநிதித்துவ அமைப்பு என்று ஒரு அமைப்பு இருந்தது. இந்த அமைப்பின் மூலமாக பேரரசர் தன்னுடைய ஆளுமையை, தன்னுடைய
செயல்திறனை செயல்படுத்துவதற்கான அனைத்து யுத்திகளையும் பயன்படுத்தி கொண்டார். பேரரசர் புனித தன்மை உடையவராகவும் எதிர்க்கப்படாதவராகவும் சமூகத்தில் காணப்பட்டார். ஜப்பானினுடைய அரசியலமைப்பின் மிக சிறப்பான அம்சம் என்னவென்றால், பேரரசர் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று சூரிய தேவதையின் பிரதிநிதியாக ஜப்பானினுடைய பேரரசர் கருதப்பட்டார். எனவே அரசியலமைப்பிலும் இவ்வாசகம் அடங்கியது. புனித தன்மை உடையவராக ஜப்பானினுடைய பேரரசர் புனித தன்மை உடையவராகவும் எதிர்க்கப்படாதவராகவும் கருதப்பட்டார். அதையொட்டி ஜென்ரோவின் ஆலோசனைப்படி தலைமை அமைச்சரையும் நியமிக்கக்கூடிய பொறுப்பு பேரரசருக்கு வழங்கப்பட்டது. அதோடு மட்டுமல்லாமல் பேரரசருக்கு பாராளுமன்றத்தை கூட்டவோ கலைக்கவோ ஒத்தி போடவோ முழு அதிகாரம் வழங்கப்பட்டது. இதற்கு அடுத்தாற்போல் நாம் பார்த்தோம் என்றால், இவருடைய அனுமதியின் பேரில்தான் மசோதாக்கள் சட்டமாகும். எப்படி இந்திய அரசியலமைப்பில் குடியரசுத் தலைவருடைய ஒப்புதல் பெற்று சட்டமாகிறதோ, இதை போன்றுதான் ஜப்பானில் இரு அவைகளிலும் பெரும்பான்மை பெற்றாலும் பேரரசரினுடைய அனுமதி என்பது மிக அவசியமான ஒரு மசோதா சட்டமாக வேண்டும் என்றால் ஜப்பானினுடைய பேரரசருடைய ஒப்புதல் அவசியம் தேவையானதாக இருந்தது. இதை அடுத்து டயட் கூடாத காலகட்டங்களில், டயட் என்றால் ஜப்பானினுடைய பேரரசு, இதை அடுத்த ஸ்லைடில் நாம் பார்ப்போம். டயட் கூடாத நேரங்களில் பேரரசர் தாமே முன்வந்து சட்டங்களை இயற்றக்கூடிய உரிமையினை பெற்றார். டயட் கூடாத காலகட்டங்களிலும் பேரரசர் தன்னுடைய அதிகாரத்தின் மூலமாக தங்களுடைய சட்டங்களை இயற்றுவதற்கான உரிமையினையும் பெற்றிருந்தார். அதோடு மட்டுமல்லாமல் அமைச்சரவை, பிரிவி கவுன்சில் ஆகியவை பேரரசருக்கு ஆலோசனை வழங்கக்கூடிய குழுக்களாக செயல்பட்டன. படைகளின் தலைமை தளபதியாக பேரரசர் விளங்கினார். மேலும் படை தலைமை தளபதியாக பேரரசர் விளங்கினார். போர் அறிவித்தல், சமாதானம் செய்து கொள்ளுதல் போன்றவை பேரரசரே முடிவு செய்திருந்தார். போர் அறிவித்தல் மற்றும் சமாதானம் செய்தல், உடன்படிக்கைகளில் கையொப்பம் இடுதல் போன்ற அனைத்து காரியங்களையும் பேரரசரே ஏற்று செய்தார். இவை அனைத்தும் பேரரசர் ஜப்பானினுடைய அரசியலமைப்பில் கூறப்பட்ட பேரரசருடைய சிறப்பு அதிகாரங்கள் ஆகும். முதலில் பேரரசர். இரண்டாவதாக இந்த ஜப்பானினுடைய அரசியலமைப்பின் மிக முக்கியமான அங்கமாக காணப்பட்டது டயட் அல்லது ஜப்பானினுடைய பாராளுமன்றம். இந்தியாவில் நாம் நாடாளுமன்றம் அல்லது பாராளுமன்றம் என்று அழைக்கின்றோம். இதை போன்று அமெரிக்காவில் பாராளுமன்றத்தை காங்கிரஸ் என்று அழைக்கின்றோம். அதை போன்றே ஜப்பானினுடைய பாராளுமன்றத்தை நாம் டயட் என்று அழைக்கின்றோம். இந்த டயட் 1889 இருந்து ஜப்பானினுடைய பாராளுமன்றத்தை நாம் டயட் என்று அழைக்கின்றோம். டயட் அல்லது பேரரசு சட்டம். இந்த டயட் என்பது ஆண்டிற்கு ஒரு முறையாவது கூட்டப்பட வேண்டும் என்பது விதி செய்யப்பட்டிருந்தது. இந்த ஜப்பானினுடைய அரசியலமைப்பின் படி டயட் ஆண்டிற்கு ஒரு முறையாவது கூட்டப்பட வேண்டும். இரண்டாவதாக, அரசியலமைப்பில் குறிப்பிடாத சட்டங்களை இயற்றவும் டயட்டுக்கு உரிமை வழங்கப்பட்டது. அரசியலமைப்பு உரிமை டயட்டுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. மூன்றாவதாக, தேசிய வரவு செலவு திட்டங்களை போடக்கூடிய பட்டியல் பாராளுமன்றத்தில் தான் இயற்றப்பட்டது. வரவு செலவுக்கான அனைத்து பட்டியலும் டயட்டில் தான் தாக்கல் செய்யப்பட்டது. நான்காவதாக, டயட்டின் ஒப்புதல் இல்லாமல், ஜப்பான் பாராளுமன்றத்தினுடைய ஒப்புதல் இல்லாமல் எந்த ஒரு வரியையும் விதிக்க முடியாது. பேரரசர் எந்த ஒரு வரியையும் விதிக்க முடியாது. ஐந்தாவதாக, ஜப்பான் அரசின் மீது நம்பிக்கை இல்லாத தீர்மானம், ஜப்பான் அரசின் மீதோ அல்லது பேரரசர் மீதோ நம்பிக்கை இல்லாத தீர்மானத்தை கொண்டு வருவதற்கான உரிமை ஜப்பான் பாராளுமன்றத்திடம் இருந்தது. இது ஒரு சிறப்பு உரிமையாக நாம் இங்கு பார்க்கின்றோம். அதோடு மட்டுமல்லாமல் ஜப்பானினுடைய பாராளுமன்றம் 2 அவைகளை கொண்டதாக காணப்பட்டது. மேலவை, கீழவை. மேலவையை
பீர்கள் அமைப்பு என்றும், பீர்கள் அவை என்றும், கீழவையை பிரதிநிதிகள் அவை என்றும் நாம் அழைக்கின்றோம். மேலவை பீர்கள் அவை, ஹவுஸ் ஆஃப் பீர்ஸ். கீழவை பிரதிநிதிகள் அவை, ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் என்று இரு சபைகளை கொண்டு டயட் அல்லது ஜப்பானிய பாராளுமன்றம் செயல்பட்டது. எனவே குறிப்பிட்ட விஷயங்கள் செய்திகளிலிருந்து நாம் பார்ப்பது, ஜப்பானினுடைய பாராளுமன்றத்திற்கு பல சிறப்பு அதிகாரங்கள் இருந்தது என்பதை நாம் தெரிந்து கொள்கின்றோம். இதன் தொடர்ச்சியாக ஜப்பான் டயட் அல்லது ஜப்பான் பாராளுமன்றத்தின் மேலவை, அந்த மேலவைக்கான சிறப்பு அதிகாரங்களை நாம் இங்கு பார்க்க இருக்கின்றோம். பீர்கள் அவை, ஹவுஸ் ஆஃப் பீர்ஸ். மேலவையானது பிரபுக்கள் அவை என்றும் அழைக்கப்பட்டது. ஜப்பானினுடைய பாராளுமன்றத்தின் மேலவை பிரபுக்கள் அவை என்றும் அழைக்கப்பட்டது. இந்த பிரபுக்கள் அவை அல்லது மேலவையில் மொத்தம் 120 உறுப்பினர்கள் இடம்பெற்றிருந்தனர். மேலவையில் மொத்தம் 120 உறுப்பினர்கள் இடம்பெற்றிருந்தனர். குறிப்பாக இளவரசர்கள், அரச குலத்தை சார்ந்தவர்கள், உயர்குல பிரபுக்கள் ஆகியோர் இந்த மேலவையினுடைய உறுப்பினர்களாக இடம்பெற்றிருந்தார்கள். ஆயுட்காலம் வரை இவர்கள் நிரந்தர உறுப்பினர்களாக மேலவையில் இடம்பெற்றிருந்தார்கள். மேலவையில் இளவரசர்கள், அரச குடும்பத்தை சார்ந்தவர்கள் மற்றும் அரசவை பிரபுக்கள், உயர்குல பிரபுக்கள் போன்றோர்களுக்கு இடமளிக்கப்பட்டது. இவர்கள் தங்களுடைய ஆயுள் காலம் வரை மேலவையினுடைய உறுப்பினர்களாக இருந்தார்கள். இவர்களை தவிர விஸ்காண்டுகள் மற்றும் பாரன்கள் போன்றோர் மேலவையில் உறுப்பினர்களாக இடம்பெற்றிருந்தார்கள். இவர்கள் 7 ஆண்டுகள் தாங்கள் விஸ்காண்டுகள், பாரன்கள் தாங்கள் மேலவையினுடைய உறுப்பினர்களாக இடம்பெற்றிருந்தனர். அதை தொடர்ந்து செல்வாக்கு பெற்றவர்கள் மற்றும் வரி செலுத்துவோர் போன்றோர் ஜப்பான் பாராளுமன்றத்தில், ஜப்பானுடைய மேலவையில் உறுப்பினர்களாக, அங்கத்தினர்களாக இடம்பெற்றிருந்தார்கள். ஜப்பானினுடைய மேலவை பிரபுக்களவை என்று அழைக்கப்பட்டது. இந்த மேலவைக்கு பல சிறப்பு அதிகாரங்களும் இருந்ததை நாம் பார்க்கின்றோம். அடுத்ததாக ஜப்பானினுடைய கீழவை அல்லது பிரதிநிதிகள் அவை. ஜப்பானினுடைய கீழவை அல்லது பிரதிநிதிகள் அவை. கீழவையானது 363 உறுப்பினர்களை உள்ளடக்கியதாக காணப்பட்டது. இந்த பிரதிநிதிகள் அவைக்கான தேர்தல் எவ்வாறு நடத்தப்பட்டது என்றால், சொத்துரிமை அடிப்படையில் நேரடி தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் அமைப்பில் இடம்பெற்றிருந்தார்கள். பிரதிநிதிகள் அவை ஜப்பானினுடைய கீழவை பிரதிநிதிகள் அவை என்று அழைக்கப்படுகிறது. இந்த அவையில் மொத்தம் 363 உறுப்பினர்கள் இடம்பெற்றிருந்தார்கள். இந்த உறுப்பினர்கள் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் என்றால், அவர்களுடைய சொத்துரிமையின் அடிப்படையில் நேரடி தேர்தல் மூலம் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். குறிப்பாக பிரதிநிதிகள் அவையில் பண சட்ட வரைவுகள் தீர்மானிக்கப்பட்டன. பணச்சட்ட வரைவுகள் கீழவையில் மட்டுமே நிறைவேற்றப்பட்டன. கீழவை மூலமாக மட்டுமே கொண்டு வரப்பட்டது பணச்சட்ட மசோதாக்கள். சட்ட வரைவு சட்டமாக ஒரு சட்ட வரைவு சட்டமாக வேண்டுமென்றால் பிரதிநிதிகள் அவையில் பெரும்பான்மையினருடைய வாக்கு மிகவும் அவசியமாக இருந்தது. அவ்வாறு இருந்தால் மட்டுமே ஒரு சட்ட வரைவு அல்லது மசோதாவை சட்டமாக மாற்ற முடியும். இரு அவைகளின் ஒப்புதலை, மேலவை கீழவை இரு அவைகளின் ஒப்புதலை பெற்ற பின்பு பேரரசருடைய ஒப்புதல் மிகவும் இன்றியமையாத ஒன்றாக இருந்தது. பேரரசர் சட்ட மசோதாவை ஏற்கவோ நிராகரிக்கவோ பேரரசுக்கு சிறப்பு உரிமை இருந்தது. இரு அவைகளின் ஒப்புதலை பெற்று ஒரு சட்ட வரைவு சட்டமாக வேண்டுமென்றால் பேரரசரின் ஒப்புதல் அவசியம். எனவே பேரரசர் சட்ட வரைவை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் அவருடைய தனிப்பட்ட சிறப்பு அம்சமாக இந்த அரசியலமைப்பில் நாம் பார்க்கின்றோம். பேரரசர் விருப்பப்படவில்லை என்றால் சட்ட வரைவு அல்லது சட்ட மசோதா தள்ளி வைக்கவும் சிறப்பு அதிகாரம் பேரரசருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. இவ்வாறு ஜப்பானினுடைய பாராளுமன்றத்தில் இரு அவைகள், மேலவையானது பீர்கள் அவை என்றும் கீழவையானது பிரதிநிதிகள் அவை என்றும் 2 அவையாக பிரிக்கப்பட்டிருந்ததை நாம் பார்த்தோம். இதனைத் தொடர்ந்து அடுத்து ஒரு ஜப்பான் அரசியலமைப்பின் மிக ஒரு சிறப்பான அம்சமாக அமைச்சரவையை பார்க்கின்றோம். கேபினட் அல்லது அமைச்சரவையை பார்க்கின்றோம்.
ஆட்சித்துறையை நடத்தி செல்வதற்கு சிறப்பான அமைச்சரவை ஒன்று தலைமை அமைச்சரின் கீழ் செயல்பட்டு வந்தது. இந்த தலைமை அமைச்சரை, இந்த கேபினட் அமைச்சரவையின் தலைமை அமைச்சரை யார் தேர்ந்தெடுக்கிறார்கள் என்று பார்த்தால், ஜென்ரோ என்ற மூத்தோர் அவையின் அறிவுறுத்தலில் அவர்களுடைய பரிந்துரையின்படிதான் இந்த தலைமை அமைச்சர் நியமனம் செய்யப்படுத்திய இந்த தலைமை அமைச்சரினுடைய பெயர் பரிந்துரை செய்யப்பட்டு அவர் பேரரசரின் மூலமாக நியமனம் செய்யப்படுகின்றார். அமைச்சரவை என்பது ஒரு மிக முக்கியமான அங்கமாக ஜப்பானினுடைய அரசியலமைப்பில் நாம் பார்க்கின்றோம். இந்த அமைச்சகத்தில் தலைமை அமைச்சர் ஒருவர் உள்ளார். இந்த தலைமை அமைச்சரை ஜென்ரோ அல்லது மூத்தோர் அவை அவருடைய பெயரை பரிந்துரை செய்கிறது. அவரை அவருடைய ஜென்ரோ மூத்தோர் அவையினுடைய பரிந்துரைப்படி பேரரசர் அவரை நியமனம் செய்கின்றார். தலைமை அமைச்சரை பேரரசரை நியமனம் செய்கின்றார். தலைமை அமைச்சரினுடைய ஆலோசனைப்படி பிற அமைச்சர்கள், அமைச்சரவையின் பிற அமைச்சர்கள் நியமனம் செய்யப்படுகிறார்கள். இவ்வாறு அனைத்து சிறப்பு அதிகாரங்களையும் பெற்ற ஒரு அமைப்பாக நாம் அமைச்சரவையை பார்க்கின்றோம். அடுத்ததாக மூத்தோர் அவை. இது ஜப்பான் அரசியல் அமைப்பின் ஒரு சிறப்பு இயல்பாக நாம் சிறப்பு கூறாக அல்லது சிறப்பு இயல்பாக நாம் பார்க்கக்கூடிய விஷயம் மூத்தோர் அவை அல்லது ஜென்ரோ. இந்த ஜப்பானின் அரசியலமைப்பின்படி ஜென்ரோ என்ற மூத்த அவை செயல்பட்டது. இந்த ஜென்ரோவில் வயது முதிர்ந்த அனுபவம் பெற்ற மூத்த அரசியல்வாதிகள் அங்கம் வகித்தனர். இந்த ஜென்ரோ அமைப்பில் வயது முதிர்ந்த அனுபவசாலிகள், அரசியல் அனுபவம் பெற்ற மூத்த அறிஞர்கள் இங்கு அங்கத்தினர்களாக இடம்பெற்றிருந்தனர். இவர்களின் ஆலோசனையின் பேரில்தான் பேரரசர் பெரும்பாலும் இயங்கினார். முழுக்க பேரரசருக்கு ஆலோசனை வழங்கக்கூடிய ஒரு அமைப்பாக செயல்பட்டதை நாம் பார்க்கின்றோம். இந்த மூத்தோர் அவை முழுக்க பேரரசருக்கு ஆலோசனை வழங்கக்கூடிய ஒரு அமைப்பாக செயல்பட்டது. ஜென்ரோவின் ஆலோசனை படியே தலைமை அமைச்சர், ஏற்கனவே நாம் பார்த்தது போன்று அமைச்சரவை இந்த கேபினட் குழுவின் தலைவராக தலைமை அமைச்சர் இருப்பார். இந்த தலைமை அமைச்சர் யார் என்பதை தீர்மானிப்பதே ஜென்ரோவினுடைய கையில் இருந்தது. அவருடைய பரிந்துரை, ஜென்ரோ அமைப்பினுடைய பரிந்துரையின் பெயரில் தான் பேரரசர் தலைமை அமைச்சரை நியமனம் செய்கின்றார். முக்கியமாக நாம் பார்ப்போமே என்றால் இந்த ஜென்ரோ அமைப்பு அல்லது இந்த மூத்தோர் அமைப்பு என்பது ஜப்பானினுடைய பேரரசருக்கு ஆலோசனை வழங்கக்கூடிய ஒரு அமைப்பாகவே திகழ்ந்தது என்பதில் எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை. இதை தொடர்ந்து மற்றொரு சிறப்பு அம்சமாக நாம் பிரிவி கவுன்சிலை பார்க்கின்றோம். மற்றொரு சிறப்பு அம்சமாக பிரிவி கவுன்சில் உள்ளது. இந்த பிரிவி கவுன்சிலில் ஒரு தலைவர், ஒரு துணை தலைவர் அல்லது உப தலைவர் மற்றும் 24 உறுப்பினர்களை கொண்டது ஒரு பிரிவி கவுன்சில். பிரிவி கவுன்சில் என்ற அமைப்பு அரசியலமைப்பின் ஜப்பானினுடைய அரசியலமைப்பில் ஒரு மிகச் சிறப்பான அம்சமாக நாம் பார்க்கின்றோம். இந்த பிரிவி கவுன்சிலில் ஒரு தலைவர், உப தலைவர் அல்லது துணை தலைவர் மற்றும் 24 உறுப்பினர்கள் அடங்கிய ஒரு குழுவாக காணப்பட்டது. இந்த பிரிவி கவுன்சிலினுடைய தலைமையான பணி என்னவென்றால் அரசியல் அமைப்பில் இருக்கக்கூடிய சிக்கல்களை ஆராய்வதே பிரிவி கவுன்சிலினுடைய மிக முக்கியமான இலக்காக இருந்தது. அரசியல் அமைப்பில் என்னென்ன சிக்கல்கள் உருவாகுதோ அந்த சிக்கல்களை தீர்த்து வைப்பது பிரிவி கவுன்சிலினுடைய முக்கியமான செயல்பாடாக நாம் பார்க்கின்றோம். அரசியல் அமைப்பின் திருத்தங்கள் வேண்டுமாயின் பிரிவி கவுன்சிலினுடைய ஒப்புதல் மிகவும் அவசியம். ஜப்பானின் அரசியலமைப்பில் ஏதோ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றால் கண்டிப்பாக பிரிவி கவுன்சிலினுடைய ஒப்புதல் அவசியம். பிரிவி கவுன்சிலுடைய ஒப்புதல் இருந்தால் மட்டுமே ஜப்பான் அரசியல் அமைப்பில் சீர்திருத்தங்கள் அல்லது மாற்றங்களை நாம் ஏற்படுத்த முடியும். அடுத்ததாக அரசியல் அமைப்பிற்கு துணையாக இருக்கக்கூடிய அனைத்து சட்டங்களையும் ஆணைகளையும் இது மற்றொரு சிறப்பு இயல்பாக நாம் பார்க்கின்றோம். அதோடு மட்டுமல்லாமல் சர்வதேச ஒப்பந்தங்கள், இராணுவ ஆட்சி பிரகடனம்
உடன்படிக்கைகளை செயல்படுத்துவதற்கான ஒப்புதல் போன்றவை பிரிவி கவுன்சில் மூலம்தான் செயல்படுத்தப்பட வேண்டும். அனைத்து ஒப்பந்தங்களும் பிரிவி கவுன்சிலே கையெழுத்திடுகின்றது. எனவே இந்த பிரிவி கவுன்சில் ஒரு வலிமை மிக்க அமைப்பாக ஜப்பான் அரசியலமைப்பில் இடம்பெற்றிருக்கிறது என்பதில் எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை. அதன் தொடர்ச்சியான மக்களுக்கு உரிமைகள் பிரிவி கவுன்சில் பார்த்தோம். இதனை தொடர்ந்து மக்களுக்கான உரிமைகள், மக்களுக்கு என்னென்ன உரிமைகள் வழங்கப்பட வேண்டும் என்பது ஜப்பானினுடைய அரசியலமைப்பில் மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. உரிமைகள் இவ் அரசியல் அமைப்பில் தீர்க்கமாக ஜப்பானினுடைய மக்களுக்கு என்னென்ன உரிமைகள் உள்ளன, என்னென்ன கடமைகள் உள்ளன என்பது ஜப்பான் அரசியலமைப்பில் மிக தெளிவாக சித்தரிக்கப்பட்டுள்ளது, தீர்க்கமாக வரையறுக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக மக்களுக்கு சமய உரிமை, பேச்சுரிமை, எழுத்துரிமை, கூட்டம் கூடுவதற்கான உரிமை போன்று பல உரிமைகளை வழங்கியது. இந்த உரிமைகளை மக்கள் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்றால், யாருக்கும் எந்த ஒரு தனி நபரையும் பாதிக்காத வண்ணம் இவர்களுக்கு அவர்களுடைய குடி உரிமைகளை பயன்படுத்துவதற்கான, அவர்களுடைய சுதந்திர உரிமைகளை பயன்படுத்துவதற்கான அதிகாரம், முழு அதிகாரமும் வழங்கப்பட்டது. மக்கள் தீர்மானித்தால் என்ன வேண்டுமானால் ஜப்பானினுடைய அரசியலமைப்பில் எந்த மாற்றத்தையும் கொண்டு வரலாம். அந்த அளவுக்கு தனிப்பட்ட உரிமைகள் மக்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது. இதை அடுத்து ஜப்பான் நீதித்துறை ஒரு தனி அங்கமாக ஜப்பானினுடைய அரசியலமைப்பில் நீதித்துறைக்கு ஒரு சிறப்பு இடம் வழங்கப்பட்டது என்றே நாம் கூறலாம். நீதித்துறை சட்டங்களை பிறப்பிக்கவும் பாதுகாக்கவும் அச்சுறுத்தல்களுக்குட்படாத நெருக்கடியற்ற காலங்களில் விசாரணைகள் மன்னரின் பெயரிலே நடத்தப்பட்டது. குறிப்பாக நீதித்துறையில் நீதிமன்றங்கள் செயல்பட்டால் கூட பேரரசருக்கு நீதித்துறையில் சில உயர் அதிகாரங்கள் இருந்திருக்கிறது என்பது நாம் தெரிய வருகின்றோம். விசாரணைகள் வெளிப்படையாகவே, நீதித்துறை விசாரணைகளை வெளிப்படையாகவே மேற்கொள்ள வேண்டும். எந்த ஒரு ஒளிவு மறைவும் இருக்கக்கூடாது. சுதந்திரமாக செயல்படக்கூடிய ஒரு அங்கமாக நீதித்துறை இருந்தது. எனவே விசாரணைகள் எந்த ஒரு விசாரணையாக இருந்தாலும் அந்த விசாரணை வெளிப்படையாகவே இருக்க வேண்டும். மூன்றாவதாக நீதி பேரரசருடைய கையில் விடப்பட்டிருந்தது. நீதித்துறையின் நீதிமன்றமும் செயல்பட்டது. ஆனால் நீதி வழங்கக்கூடிய அதிகாரத்தை பேரரசரிடமே ஒப்படைத்திருந்தது. இதை போன்று நீதி விசாரணைகளை போல் தீர்ப்பு வழங்குதலும் வெளிப்படையாக இருந்தது. எந்த ஒரு தீர்ப்பு வழங்க வேண்டுமானாலும் நீதித்துறை சரியாக விசாரித்து அதற்கேற்ற தீர்ப்பினை, எந்த ஒரு பாரபட்சமும் இல்லாமல் அதற்கேற்ற தீர்ப்பினை வெளிப்படையாக வழங்க வேண்டும் என்பதும் ஜப்பானினுடைய அரசியலமைப்பில் மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டிருந்தது. இதை தொடர்ந்து நீதிபதிகளை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு நீதித்துறையாக இருந்தது. ஜப்பானினுடைய அரசியலமைப்பு நீதிபதிகளை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்ததை நாம் இங்கு பார்க்கின்றோம். நீதித்துறைக்கு முழு சுதந்திரம் கொடுத்திருந்தாலும் நீதித்துறையினுடைய அதிகார மீறல் அல்லது அத்துமீறல்கள் எதுவும் நடந்து விடாமல் அதனை கட்டுப்படுத்துவதற்கான அமைப்பு, அதை கட்டுப்படுத்துவதற்கான சிறப்பியல்புகளும் ஜப்பான் அரசியல் அமைப்பில் இருந்தது என்பதை நாம் பார்க்கின்றோம். அரசு அதிகாரிகள் ஏதேனும் குற்றம் புரிந்தால் அந்த அரசு அதிகாரிகளை விசாரணை செய்வதற்கென்று தனி நீதிமன்றமும் செயல்பட்டது. அரசு அதிகாரிகள் ஏதாவது ஒரு குற்றத்தில் ஈடுபட்டிருந்தால் அந்த குற்றங்களை விசாரிக்க தனி நீதிமன்றங்கள் ஏற்படுத்தப்பட்டிருந்தன. இவ்வாறு ஜப்பானினுடைய அரசியலமைப்பில் நாம் பல மாற்றங்களை, பல சீர்திருத்தங்களை நாம் பார்த்தோம். படிப்படியாக ஜப்பானினுடைய அரசியலமைப்பு ஜப்பானின் முன்னிலை மீட்சிக்கு பின்பு அல்லது பண்டுரிமை மீட்சிக்கு பின்பு, பண்டுரிமை மீட்சி 1868 ஏற்பட்டது. இந்த பண்டுரிமை மீட்சிக்கு பின்பு மன்னராட்சி முறை தொடர்ந்து ஜப்பானில் நடந்து கொண்டிருந்த காலகட்டங்களில் மன்னருடைய ஆட்சி அல்லது ஜப்பானின் பேரரசருடைய ஆட்சி
மக்களை பாதிக்காத வண்ணம் மக்களுக்கு இறைமை வழங்கக்கூடிய ஒரு ஆட்சியாக இருக்க வேண்டும் என்பதை தலைமை நோக்காக கொண்டுதான் செயல்பட்டது. எனவே பல ஜப்பானிய பேரரசர்களினுடைய முயற்சியினால் மட்டுமே ஜப்பானினுடைய அரசியலமைப்பு ஒரு சிறந்த அரசியலமைப்பாக உருவாக்க முடிந்தது. அதற்கு உதாரணமாக இடகாகி தைசுகியை நாம் பார்க்கின்றோம். இடகாகி தைசுகி தன்னுடைய அரசியலில் இருந்து முற்றிலுமாக தன்னை விலக்கி கொண்டு ஜப்பானினுடைய அரசியல் முன்னேற்றத்திற்காக பாடுபட்டவர் என்பதில் எந்த ஒரு ஐயப்பாடும் கிடையாது. இதை போன்றே இட்டோஹிரா பூமி என்பவர் ஒரு தூதுக்குழுவாக அமைக்கப்பட்டு எவ்வாறு இந்திய அரசியலமைப்பு வரைவு குழுவினுடைய தலைவராக டாக்டர் அம்பேத்கர் இடம்பெற்றாரோ அதை போன்றே ஜப்பானினுடைய அரசியலமைப்பை உருவாக்குவதில் இட்டாஹிரா பூமியினுடைய பங்களிப்பு மிக முக்கியமான ஒரு பங்களிப்பாக நாம் பார்க்கின்றோம். அது மட்டுமல்லாமல் கவுண்ட் ஈட்டோ உடைய கடும் முயற்சியினால் கவுண்ட் ஈட்டோவினுடைய கடுமையான முயற்சியினால் தான் ஜப்பானினுடைய அரசியலமைப்பு ஒரு முழுமை பெற்ற அரசியலமைப்பாக இறுதியாக வடிவமைக்கப்பட்டு 1889 ஆண்டு பிப்ரவரி 11 வெளியிடப்பட்டது. அந்த அரசியலமைப்பில் சில மதிப்பீடுகள் பற்றி நாம் பார்ப்போம். ஜப்பானிய அரசியலமைப்பின் முன்னுரையுடன் பகுக்கப்பட்டிருந்தது. எல்லா அரசியலமைப்புக்குமே ஒரு முன்னுரை என்பது ஒரு மிக முக்கியமான விஷயமாக இருக்கும். நாம் இந்திய அரசியலமைப்பை கொண்டோமேயானால் இந்திய அரசியலமைப்பு முன்னுரையில் இந்தியா ஒரு சமய சார்பற்ற குடியாட்சி நாடாக நாம் பார்க்கின்றோம். இதை போன்றே ஜப்பானினுடைய அரசியலமைப்பிலும் ஒரு தெளிவான முகவுரை அல்லது முன்னுரை பகுக்கப்பட்டிருந்தது. அதோடு மட்டுமல்லாமல் அதிகாரங்கள் யாருக்கு என்னென்ன அதிகாரங்கள் வழங்கப்பட்டுள்ளது என்பதை பகுதியாக பிரித்து தெளிவாக மக்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டிருந்தது. அதிகாரங்கள் ஜப்பான் அரசியலமைப்பின் அதிகாரம் 1 முதல் 27 வரை பேரரசரினுடைய சிறப்பு அம்சங்கள், பேரரசருக்கு என்னென்ன உரிமைகள், என்னென்ன அதிகாரங்கள் உள்ளன என்று ஜப்பானின் அரசியலமைப்பில் அதிகாரம் 1 முதல் 27 வரை தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜப்பானின் அரசியலமைப்பு பகுதியில் அதிகாரம் 1 27 வரை பேரரசருக்கு என்னென்ன உரிமைகள், என்னென்ன அதிகாரங்கள் உள்ளன என்பது குறிப்பிடப்பட்டுள்ளது. இரண்டாவதாக விதி 28 முதல் 32 வரை உள்ள அரசியலமைப்பு விதிகள் மக்களுக்கு என்னென்ன உரிமைகள் உள்ளன, மக்களுக்கு என்னென்ன கடமைகள் உள்ளன என்பதை தெளிவாக குறிப்பிட்டுள்ளது. ஜப்பான் அரசியலமைப்பின் அதிகாரம் 28 முதல் 32 வரை மக்களுக்கு என்னென்ன அதிகாரங்கள், மக்களுக்கு என்னென்ன உரிமைகள், மக்களுக்கு என்னென்ன கடமைகள் உள்ளன என்பதை தெளிவாக குறிப்பிட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து அதிகாரம் 33 முதல் 54 வரை ஜப்பான் பாராளுமன்றம் அல்லது டயட்டுக்கு என்னென்ன அதிகாரங்கள், இந்த டயட்டுக்கு என்னென்ன அதிகாரங்கள் இருக்கின்றன, இந்த டயட் அவை எப்படி செயல்படுத்த வேண்டும், இந்த டயட்டில் எத்தனை அவைகள் உள்ளன. நாம் ஏற்கனவே பார்த்தது போன்று ஜப்பானின் பாராளுமன்றத்திற்கு 2 அவை, மேலவை கீழவை. மேலவை பீர்கள் அவை என்றும் கீழவை பிரதிநிதிகள் அவை என்றும் அழைக்கப்பட்டது. இதில் எத்தனை உறுப்பினர்கள் இருக்க வேண்டும், இந்த உறுப்பினர்கள் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்ற அனைத்து விஷயங்களும், அனைத்து செய்திகளும் இந்த அதிகாரம் 33 முதல் 54 வரை தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜப்பான் அரசியலமைப்பில் முதல் அதிகாரம் 1 முதல் 27 வரை பேரரசரை பற்றியும், அதிகாரம் 28 முதல் 32 வரை மக்களுக்கு என்னென்ன உரிமைகள் கடமைகள் இருக்கிறது என்பதை பற்றியும், அதிகாரம் 33 முதல் 54 வரை
பாராளுமன்றம், ஜப்பான் பாராளுமன்றம் அல்லது டயட்டிற்கு என்னென்ன அதிகாரங்கள் இருக்கின்றது என்பதை குறிப்பிட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து அதிகாரம் 55 மற்றும் 56 ஜப்பான் அரசியலமைப்பின் அமைச்சரவைக்கு என்னென்ன, அமைச்சரவை என்பது என்ன, இந்த அமைச்சரவையினுடைய சிறப்பு அம்சங்கள் என்ன, பிரிவி கவுன்சில் என்றால் என்ன, இந்த பிரிவி கவுன்சிலினுடைய சிறப்பு அம்சங்கள் என்ன என்பது ஜப்பான் அரசியலமைப்பின் அதிகாரம் 56 மற்றும் 55 மற்றும் 56 தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதை போன்று இதற்கு அடுத்ததாக 57 முதல் 59 வரை நீதித்துறை பற்றி தெளிவாக ஜப்பான் அரசியலமைப்பில் நீதித்துறைக்கு என்னென்ன அதிகாரங்கள், நீதித்துறை எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பது பற்றி தெளிவான கருத்துக்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீதி பற்றிய விவரங்கள் 62 முதல் 72ஆம் அதிகாரத்தில் தெளிவாக விளக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். இதைத் தொடர்ந்து அரசியலமைப்பின் விதி 73 முதல் 76 வரை என்னென்ன துணை விதிகள் ஜப்பான் அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது என்பதை தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இவ்வாறு ஜப்பானினுடைய அரசியலமைப்பு விதி 1 விதி 76 வரை யார் யாருக்கு என்னென்ன அதிகாரங்கள், குறிப்பாக பேரரசருக்கு என்னென்ன சிறப்பு அதிகாரங்கள், பேரரசரினுடைய செயல்திறன்கள், அதை அடுத்து மக்களுக்கு என்னென்ன உரிமைகள் உள்ளன, மக்களுக்கு என்னென்ன கடமைகள் உள்ளன. அதிகாரம் 33 முதல் 54 வரை பாராளுமன்றத்திற்கு, ஜப்பான் பாராளுமன்றம் அல்லது டயட், அந்த டயட்டுக்கு என்னென்ன அவைகள் உள்ளன, அதற்கு என்னென்ன சிறப்பு அம்சங்கள் உள்ளன. அதை அடுத்து அதிகாரம் அமைச்சரவை, கேபினட் என்ற ஒன்று அமைப்பு கண்டிப்பாக இருக்க வேண்டும். அந்த அமைப்பு தவிர பிரிவி கவுன்சில் என்ற ஒன்றும் செயல்படுத்தப்பட வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இவ்வாறு ஜப்பான் அரசியலமைப்பின் ஒவ்வொரு பகுதிகளிலும் என்னென்ன அதிகாரங்கள் எந்தெந்த அமைப்புகளுக்கு எந்தெந்த துறைகளுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது என்பதை தெளிவாகவே விளக்கியுள்ளது. எனவே அரசியலமைப்பை, ஜப்பானின் அரசியலமைப்பை நாம் எழுதப்பட்ட அரசியலமைப்பாகவே பார்க்கின்றோம். இந்தியாவினுடைய அரசியலமைப்பின் மிகச் சிறப்பு அம்சமாக நாம் பார்ப்பது இந்திய அரசியலமைப்பு ஒரு எழுதப்பட்ட, மிக நீண்ட எழுதப்பட்ட அரசியலமைப்பு என்று குறிப்பிடுகிறோம். அனைத்து செய்திகளையும் கிட்டத்தட்ட 449 விதிகள், 22 பாகங்கள், 12 பட்டியல் என்று ஒரு மிக நீண்ட அரசியலமைப்பு. அதுவும் இந்தியாவினுடைய அரசியலமைப்பு எழுதப்பட்ட அரசியலமைப்பு. இது போன்றே ஜப்பானினுடைய அரசியலமைப்பும் எழுதப்பட்ட அரசியலமைப்பாக நாம் பார்க்கின்றோம். இதன் மூலம் நாட்டின் அரசியல் சீராக இயங்க இந்த அரசியலமைப்பு விதிகளின்படி, இந்த அரசியலமைப்பு விதிகள் வகுக்கப்பட்டதே நாட்டின் அரசியல் சீராக இயங்க வேண்டும் என்பதற்காகவே வகுக்கப்பட்டிருந்தது. அமைச்சர்கள் பேரரசுக்கு கட்டுப்பட்டவர்களாக இருந்தமையால் ஜென்ரோ பிரிவினர் அதிக அதிகாரம் பெற்றிருந்ததாலும் அரசியலமைப்பு ஒரு திறமையான, அனைத்து அதிகாரங்களையும், பேரரசருக்கும் அதிக அதிகாரம் இல்லை, மற்ற பாராளுமன்றத்திற்கும் தனிப்பட்ட அதிகாரம் என்று இல்லை, எல்லா அதிகாரங்களும் பிரித்து கொடுக்கப்பட்ட ஒரு அரசியலமைப்பாகவே நாம் இதை பார்க்கின்றோம். தாராள கொள்கை உடையதாக திகழவில்லை அரசியலமைப்பு. பேரரசர் நாட்டின் தலைவராக்கி அரசியலமைப்பை உருவாக்கப்பட்டதால் ஜப்பான் நாடு அரசியல் அமைப்புக்கு பிற நாடுகளுக்கு இணையாகவே இருந்ததை நாம் பார்க்கின்றோம். மூத்தோர் குழு, பிரிவி கவுன்சில் பழமை கோட்பாடுகளை மாறாமல், நாட்டினுடைய பழமை கோட்பாடுகளை மாறாமல் பாதுகாத்தது என்றே நாம் பார்க்கின்றோம். டயட் இரு அவைகளிலும் சச்சரவுகள் தோன்றினாலும் அடிக்கடி பாராளுமன்றத்தை கலைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. 1889ஆம் ஆண்டில் அரசியலமைப்பானது ஜப்பானில் முழுமையான பாராளுமன்ற ஆட்சி முறையை அல்லது மக்களாட்சி முறையையோ உருவாக்கவில்லை. கவுண்ட் ஈடோவினுடைய முயற்சி, இடகாகி தைசுகியில் தொடங்கி இட்டாகிரா பூமி, அதை தொடர்ந்து கவுண்ட் ஈடோ இவரின் மூலமாக உருவாக்கப்பட்ட இந்த அரசியலமைப்பு ஜப்பானின் அரசியலில் ஈடுபடுவதற்கு ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டது என்பதை நாம் மறுப்பதற்கு இல்லை. இந்த ஜப்பானினுடைய அரசியலமைப்பின் முக்கிய சிறப்பு அம்சங்கள் உருவாகுவதற்கு பல அரசியல் பிரமுகர்களுடைய முயற்சி மிக முக்கியமான பங்களிப்பை பெற்றிருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம்.
தாராள கோட்பாட்டிற்கும் பழமை கோட்பாட்டிற்கும் இடைப்பட்டதாக உருவாக்கப்பட்டது ஜப்பானினுடைய அரசியலமைப்பு. இதன் மூலம் ஜப்பான் புதியதோர் அரசியல் பாதையை அடியெடுத்து வைத்தது என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. பழைய கோட்பாடும் பாதுகாக்கப்பட்டது, அயல் நாட்டவர்களிடமிருந்து பெறப்பட்ட புதிய கோட்பாடுகளும் இங்கு ஜப்பானினுடைய அரசியலமைப்பில் இணைக்கப்பட்டது. எனவே இந்த இரு கோட்பாடுகளின் மூலமாக ஜப்பானில் ஒரு புதியதோர் அரசியல் அமைப்பு, புதியதோர் ஆட்சி அடியெடுத்து வைக்கப்பட்டது என்பதை நாம் பார்க்கின்றோம். அனைவருக்கும் இத்துடன் என் வகுப்பை நிறைவு செய்து கொள்கின்றேன். அனைவருக்கும் நன்றி.